நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவர் மேல் நம்பிக்கையார்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய நாட்களை கர்த்தர் புதிதாக்குவாராக. ஆமென். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தம்முடைய கையில் உமது சுபாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகின்றது. ஆகவே நம்முடைய சுவாசம் தேவனுடைய கையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுக்குள்ளே ஊதினதினாலே தேவன் ஊதினார். அதனாலே மனிதன் ஜீவாத்மாவாய் மாறினான். ஆகவே மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஜீவன் என்பது தேவனுடைய சுவாசம். தேவன் மனிதனுடைய சுவாசத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். மனிதனுடைய சுவாசம் நின்றதென்றால் மனிதன் மரித்து விட்டான் என்று அர்த்தம். ஆகவே இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அத்தனை மனிதர்களுடைய சுவாசமும் தேவனுடைய கையிலே இருக்கிறது. சகல ஜீவன்களும் அவர் நினைத்தால் உருவாகும், அவர் நினைத்தால் அவைகளுடைய ஜீவன் முடியும். ஏனென்றால் மனிதனை இயங்க பண்ணுகிற ஜீவ சுவாசம் தேவன் கொடுத்தது. அது தேவனுடைய கையில் இருக்கிறது. அதனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தன் கையில் நமது சுவாசத்தை வைத்திருக்கிற தேவன் என்று. ஆகவே தேவன் மனிதனை படைத்து விட்டு மனிதனுக்குள்ள இருக்கிற சுவாசத்தை தன் கையில் வைத்திருக்கிறார். தேவன் தன்னுடைய கையை விரிக்கும் போது அந்த சுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் வாழுகிறோம். தேவன் தன்னுடைய கையை மூடிக்கொண்டாரானால் எங்களுடைய சுவாசம் அப்படியே நின்றுவிடும், நாங்கள் மரித்து விடுவோம். இது உலகம் அறிந்திருக்கிற காரியம்தான். ஆனால் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய சுவாசத்தையும் தன் கையில் வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தரை மனிதன் அறியவில்லை. மனிதனை உருவாக்கின தெய்வம் யாரென்று மனிதனுக்கு தெரியவில்லை. தன்னுடைய சுவாசத்தை நிறுத்தவும் தன்னுடைய சுவாசத்தை கொடுக்கவும் வல்லவர் யாரென்று மனிதனுக்கு தெரியவில்லை. அந்த தேவனுடைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகும். இந்த தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து அவதரித்தார். இந்த உலகத்திலே அவர் தான் படைத்த மனிதனுக்காக இந்த பூமியிலே இறங்கி நடந்தார். இந்த பூமியிலே இயேசு வந்தபோது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்ய ஆரம்பித்தான். பாவத்தின் நிமித்தம் மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவு விரிசலடைந்தது. மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போனான். மனிதன் தேவனை மறந்தான். மனிதன் தேவனை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாதவைகளை தனக்கு தெய்வமாய் தெரிந்து கொண்டான். தன்னுடைய கையிலே ஒவ்வொரு மனிதனுடைய சுவாசத்தையும் வைத்திருக்கிற தெய்வத்தை விட்டுவிட்டு சுவாசம் இல்லாத தெய்வங்களை தனக்கு தெய்வமாக்கி கொண்டான் மனிதன். தேவனுக்கு இது ஒரு வேடிக்கையான காரியமாய் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மனிதனுடைய புத்தியீனமான இந்த காரியம், மனிதனுடைய செய்வது இன்னதென்று அறியாமல் செய்த காரியம், இவைகள் நிமித்தம் மனிதனுக்கும் கடவுளுக்குமான உறவு துண்டிக்கப்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே பாவம் என்கிற ஒரு சுவர் வந்து விழுந்தது. இந்த சுவரை தாண்டி மனிதனால் தன்னுடைய சுவாசத்தை கையில் வைத்திருக்கிற தேவனிடம் சேர முடியவில்லை. மனிதன் சேராவிட்டாலும் மனிதனோடு சேர வேண்டும் என்று தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார் இயேசு என்னும் பெயரிலே. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனோடு சேர முடியாதபடி இருக்கிற சகல பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே ஏற்று மனிதனுடைய சாபங்கள், துக்கங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் சேர்த்து அவர் தன் சரீரத்திலே ஏற்று சிலுவை மேலே அவர் சுமந்து தீர்த்தார் என்றும், அவர் சிலுவையிலே உங்களுடைய பாவங்களுக்காய் என்னுடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும், உயிரோடு எழுந்த இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் சதா காலங்களிலும் தேவனாய் இருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆகவே இன்றைய நாளிலிருந்து நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுவாசத்தை தன்னுடைய கையில வைத்திருக்கிறவர் தான் உங்களை உருவாக்கின தெய்வம் இயேசு கிறிஸ்துவாகும். தேவன் இயேசு உங்களை உருவாக்கும் போது தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாகவுமே உங்களை உருவாக்கினார். மனிதன் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் மனிதனுடைய சாயல், தெய்வீக சாயலை விட்டு பாவ சாயலிலே மனிதன் மாறிவிட்டான். மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததினாலே இந்த இயேசுவை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அந்த மனிதனுக்குள்ளே இயேசு வருகிறார். வரும்போது அவனுடைய பாவ சாயல் போய், சாபத்தின் சாயல் போய், வியாதியின் சாயல் போய், எல்லாம் போய் இயேசுவை போல அந்த மனிதனுடைய சாயல் மாற்றப்படுகிறது. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இப்பொழுது நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால் இயேசு உங்களை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுவார். அதன் பிற்பாடு இயேசு மீண்டும் 2வது வருகையில் வரும்போது உங்களை தனக்கு ஒப்பான ஒரு ஆளால் சேம் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லத்தக்க அளவுக்கு உங்களுடைய சாயல் மாற்றப்பட்டிருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கையிலே சுவாசத்தை வைத்திருக்கிற இந்த தேவனை நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். இந்த இயேசு உடைய கையில் தான் உங்களோட சுவாசம் இருக்கிறது. உங்களோட பிறப்பும் உங்களோட மரணம் அதை தீர்மானிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. என்றால் இயேசு கிறிஸ்துவின் கையிலே மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான திறவுகோல்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இந்த இயேசுவை நோக்கி இன்றைய நாளில் கூட வாழ்க்கையை திருப்புங்கள். மனிதன் வாழ நினைக்கலாம், சுவாசம் அவனை விட்டு போனால் வாழ்க்கை போய்விடும். ஆகவே இந்த சுவாசத்தை தன் கையில் வைத்திருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைய நாளில் அவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். இந்த தேவனை நீங்கள் அறிந்திருந்தும் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. தம்முடைய கையில் சுவாசத்தை வைத்திருக்கிற தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. அதனாலே தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே வந்ததை பார்க்கிறோம். அதே போல இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில் பல துன்பங்கள், வேதனைகள், வியாகுலங்கள், பாடுகளோடு நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, இயேசுவை உங்களுடைய சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறவர் என்பதை நீங்கள் அறியாமல் அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்ததுனால் உங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் உங்களுடைய சுவாசத்தை தன் கையில் வைத்திருக்கிறார் இயேசு என்று நான் அறிவித்திருக்கிறேன். அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவரை உங்களோட சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் பக்கம் திரும்புங்கள். இயேசு உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் நாட்களை அவர் புதிதாக்கி தருவார். உங்களோட வாழ்க்கை புதிதாகும். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆமென். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்களானால் என்னோடு இணைந்து நீங்கள் இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். அப்பொழுது உங்களோட வாழ்க்கை மாறும். ஆம், அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்தில் நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரும். நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, என்னுடைய சுவாசத்தை உடைய கையில் வைத்திருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இதுவரை நான் உண்மை அறியவில்லை. என் வாழ்க்கையில் நிறைய பாடுகளப்பா, அவைகளை எல்லாம் நீக்கி என் வாழ்க்கையை ஆசீர்வதி. எனக்கு நித்திய ஜீவனை தாரும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களோட வாழ்க்கையை மாற்றிவிட்டார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன்.